ஐயனார் துணை சரியில்லை அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் நம்ம வானத்தை இருந்துட்டு பாண்டி சொன்னன்றதுக்காக அம்மா நான் பாண்டியோட வீட்டுக்கு போக போகிறேன் என்னை இந்த பின்னை கொஞ்சம் போட்டு விடுங்க நானாக புடவை கட்டுன்னு சொன்னால் கூட கட்டவே மாட்டேன் ஆனால் இப்போ என்னடனா புடவை கட்டிட்டு வந்து நின்றுட்டுருக்க அதான் சொன்னேனேம்மா பாண்டியோட வீட்டில் பொங்கல் வைக்க போகிறாங்க அவங்க வீட்டில் போயிட்டு நான் பொங்கல் கொண்டாட போகிறேன் அவன் இன்றைக்கி தாம்மா என்னை வர சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாணிக்கம் இருந்துட்டு என்ன சொன்னாலையும் உன் பொண்ணு கேட்கவே மாட்டா, அதனால் பேசாமல் அவனுக்கு கல்யாணம் பண்ணிட வச்சிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே வானதி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. போய் அவங்க கிட்ட போயிட்டு சொல்லு, கூடிய சீக்கிரமாக பொண்ணு பார்க்க வர சொல்லு, கல்யாணத்தை முடிச்சு வச்சிடறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வானதி இதை கேட்டோன்னே ரொம்பவே சந்தோஷமாக இந்த பாண்டியோட வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிலா இருந்துட்டு நைட்டோட நைட்டாக தண்ணி தெளித்து கோலெல்லாம் போட்டு முடித்த உடனே அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க சொல்கிறாங்க. ஆனால் சோழன் இருந்துட்டு லேட்டாக தான் எந்திரிக்கிறாரு. அதுக்காக நம்ம நிலா கிட்ட வாங்கியும் நல்லா கட்டிக்கிறாரு. அதுக்கடுத்துதான் எல்லாருமே வேஷ்டி ஷர்ட்டு நிலா புடவைன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக ரெடி ஆகிட்டு வராங்க. சூரியன் வந்த உடனே நம்ம பொங்கலை வச்சு நம்ம படித்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறாங்க. நம்ம வானத்தையும் வந்து நிற்கிறாங்க. நான் இன்னைக்கு உனக்கு சந்தோஷமான ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கேன். என் அப்பா அம்மா உனக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதம் சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாண்டி இருந்துட்டு இப்போ என்ன அவசரம், இன்னும் சேரன் அண்ணனுக்கே கல்யாணம் ஆகவே இல்லை, அதுக்குள்ளே எனக்கு என்ன கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே உன் அண்ணனுக்கு என்ன பொண்ணு இல்லாமல் இருக்குது, அதை ரெடியாக பொண்ணு தானே இருக்குது, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கல்யாணம் ஆனால் நம்ம எந்த வீட்டில் தங்குறது, எந்த ரூமில் இருக்குது நமக்குன்னு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஒன்னி ஃபேக்காக தானே இந்த வீட்டில் இருக்காங்க, எங்கேயாவது போய் ஹாஸ்டலில் தங்கிக்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பாண்டி வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.